இது தனுசு லக்னக்காரர்கள் கோடீஸ்வரராவதற்கான ஜோதிட ரகசியங்களின் விரைவான சுருக்கம். உங்க வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தி செல்வத்தை ஈர்க்கலான்னு ரொம்ப எளிய முறையில நமக்கு விளக்குது. சரி, விஷயத்துக்கு வருவோம். முதல் விஷயம், உங்க லக்னாதிபதி பலம். தனுசு லக்னத்தோட அதிபதியான குரு பகவான் உங்க ஜாதகத்துல ரொம்ப வலுவா இருக்கணும். ஒரு பெரிய மாளிகைக்கு அஸ்திவாரம் எவ்ளோ முக்கியமோ அது போலதான் இதுவும். அவர் வலிமையா இருந்தா எந்த இக்கட்டான சூழ்நிலையிலயும் நீங்க பாதுகாப்ப தப்பிச்சுக்கலாம். இதை இன்னும் பலமாக்க வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்திய மண்டிட்டு கும்பிடுறது, ஆள்காட்டி விரல்ல தங்க மோதிரம் போடுறது, அரச மர இலப்பொடிய சாப்பிடுறதுன்னு சின்ன சின்ன பரிகாரங்களை நீங்க செய்யலாம். அடுத்து, ரெண்டாவது விஷயம், உங்க தற்போதைய தசாநாதன். அதாவது உங்க நடப்பு காலத்தை இயக்குற கிரகம் இவர்தான். குதிரைக்கு கட்டப்பட்ட கடிவாளம் மாதிரி உங்க வாழ்க்கைய ஓட்டுறதே இவர்தான். இவர் நல்லபடியா இருந்தா பெரிய வளர்ச்சியும், சரியில்லைனா பெரும் சரிவும் வரும். ஆனா பயப்பட வேண்டாம். இந்த தசாநாதனோட அதிதேவதைய நீங்க தொடர்ந்து கும்பிட்டு வந்தா அந்த கடிவாளம் தானாவே உங்க கைக்கு வந்துடும். இறுதியாக 11ஆம் இடமான லாபஸ்தானம். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ராவணன் தம் பையன் இந்திரஜித்துக்கு எல்லா கிரகங்களையும் இந்த 11ஆம் வீட்ல தான் அடைச்சு வச்சான். அப்போ அதோட பவர் என்னன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. தனுசு லக்னத்துக்கு லாப இடம் துலாம் ராசி. இதை நேர்மறையா மாத்த துலாம் ராசியோட சின்னமான தராச உங்க பார்வையில வைக்கலாம், கருப்பு ஆடைகளை உடுத்தலாம். அது மட்டும் இல்லாம குபேரமுத்திரையோட மகாலட்சுமிய தினமும் தியானம் பண்ணீங்கன்னா செல்வ நதி அப்படியே உங்க பக்கம் திரும்பிடும். சுருக்கமா சொன்னா, லக்னாதிபதிய பலப்படுத்துறது, தசாநாதனோட அதிதேவதைய வணங்குறது, 11ஆம் இடத்தை சுபமாக்குறது, இந்த மூணையும் கரெக்டா கடைப்பிடிச்சா நீங்க செல்வத்தோட உச்சத்துக்கே போறது 100% உறுதி.